பல்லடம் அருகே பேருந்தை முந்தி செல்ல முயன்ற கார் பேருந்தின் பக்கவாட்டில் மோதி விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காரணம்பேட்டையில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கோவை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்றுள்ளது. அப்போது கோவை நோக்கி சென்ற சொகுசு கார் ஒன்று பேருந்தை முந்தி செல்ல முயன்றுள்ளது. அப்போது காரானது பேருந்தின் பக்கவாட்டில் மோதி சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 2 பேர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவ்வழியே சென்றவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் விபத்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடு அருகே மாம்பழ வியாபாரியிடம் தங்க சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவேற்காடு அடுத்த வீரராகவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரவி மற்றும் அம்சா தம்பதியினர். அம்சா பூந்தமல்லி ஆவடி நெடுஞ்சாலையில் செந்நீர்குப்பம் அருகே மாம்பழம் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம்போல் இரவு சுமார் 8:30 மணியளவில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவரின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் அம்சாவின் 4.5 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அருகே உள்ள திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள திருவேற்காடு குற்றப்பிரிவு காவல்துறையினர் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் பெண் ஆசிரியர்களை ஆபாசமாக பேசி வாட்ஸ்அப்பில் ஆடியோ வெளியிட்ட ஆசிரியர் பயிற்சி பள்ளி பேராசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் குழந்தைகளின் கற்றல் திறன் மூலம் கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் எண்ணும் எழுத்தும் எனும் திட்டத்தில் பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி நடத்தப்பட்டது. இதில் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட 5 வட்டங்களில் இருந்து 40 ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனத்தை சேர்ந்த 2 பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். இதில் பேராசிரியர் கந்தவேல் என்பவர் பெண் ஆசிரியரிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் வாட்ஸ்அப் குழுவில் பெண் ஆசிரியர்களை இழிவாக பேசி ஆடியோ வெளியிட்டதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நல்ல அர்ப்பணிப்பு உள்ள டீச்சர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் ஹேட்ஸ் அப், நான் மதிக்கிறேன். அவங்களாம் போற்றப்படக்கூடியவர்கள். ஒர்ஸ்ட் ஃபெலோஸும் இருக்காங்க. நல்லா சொல்றேன் கேட்டுங்க. நான் லேடி வெலிங்டன்ல போய் கிளாஸ் எடுக்கும்போது கேவலமா இருக்கு. ஆடிய விலக்கி காமிச்ச ஆசிரியர்கள் புரியுதுங்களா? அப்படிப்பட்டவங்களும் ஆசிரியர் பணிக்கே தேவை கிடையாதவங்க. அவங்களாம் போயிட்டு மும்பையில் எதனா பிஸ்னஸ் பண்ணிட்டு போக வேண்டியவங்க. யாருக்கு வேணாலும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உண்மை அது. டைரக்டர் எல்லாருக்குமே பண்ணுங்க. தமிழ்நாடு சிஎம் கூட பண்ணுங்க. இப்படிப்பட்ட டீச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடாதுங்க. இந்த விவகாரம் தொடர்பாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பெண் ஆசிரியர்களை இழிவாக பேசி ஆடியோ வெளியிட்ட அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கம் அருகே வனப்பகுதியில் உரிமம் இல்லாத துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 2வரை வனத்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சொற்பனந்தல் வனப்பகுதியில் வனத்துறையினர் இரவு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனவிலங்குகளை வேட்டையாட 2 இருசக்கர வாகனத்தில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிவதைக் கண்ட வனத்துறையினர் அவர்களை விரட்டியுள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் இருந்த ஒருவர் குதித்து தப்பி ஓடிய நிலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து உரிமம் இல்லாத துப்பாக்கி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தப்பிச் சென்றவரை தேடி வந்தனர். இந்நிலையில் பொன்னித்தண்டா பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த விஜய் என்ற அந்த நபரை வனத்துறையினர் கைது செய்து தண்டராம்பட்டு நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அடுத்த சட்டமன்றத்தில் தவிர்க்க முடியாத கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும் என தமாக மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ் மூப்பனார் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திருச்சி, பெரம்பலூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் சுரேஷ் மூப்பனார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விடியல் சேகர், மாநகர மாவட்ட தலைவர்கள் உட்பட டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ் மூப்பனார் அடுத்த சட்டமன்றத்தில் தவிர்க்க முடியாத கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும் என்றார். அதுக்கு நேரம் இருக்கு, இன்னும் 2 வருடம் இருக்க கால அவகாசம் இருக்கு. அதனால தேர்தல் நெருக்கத்தில் தலைவர் அவர்கள் அந்த உரிய நடவடிக்கை எடுப்பார். அதுதான் எங்கள் மாநில பொதுச் செயலாளரும் நிச்சயமாக அது இருக்கும். தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.